எக்ஸாக்டாக 2 இயர்ஸ் முன்னாடி நான் யூடியூப்பில் ஃபிட்னஸ் சீரிஸ் போட்டிருந்தேன். 100 டேஸ் சேலஞ்ச், 30 டேஸ் சேலஞ்ச் சொல்லி யூடியூப் சீரிஸ் மாதிரி போட்டிருந்தேன். ரெண்டுத்தையுமே பாதியிலே விட்டேன். என்னன்னு யோசிச்சு பார்க்குறப்ப தான் நான் ஒரு நாள் யோசிச்சுட்டு இருந்தேன், என்னடா எல்லாமே பாதியிலே விட்டுறோம், எதுவுமே ஒழுங்காக போக மாட்டேது அப்படின்னு யோசிக்கிறப்ப திடீர்னு கூகுள் ஃபோட்டோஸ் வந்து ஒரு ரெக்கமெண்டேஷன் வந்துருந்துச்சு. என்னடான்னு பார்த்தா எக்ஸாக்ட்லி 2 இயர்ஸ் ஆகும்னு சொல்லிட்டு என்னோடய ஃபோட்டோ ஒன்று வந்துருந்துச்சு. அந்த ஃபோட்டோவை பார்த்த அப்புறம் கொஞ்சம் மைண்ட் செட்டே மாறின மாதிரி இருந்துச்சு. என்னென்னா ஒரு விஷயம் புரிஞ்சுக்கிட்டேன், நான் வந்து அந்த 30 டேஸ் சேலஞ்ச், 100 டேஸ் சேலஞ்ச் அந்த மாதிரி சீரீஸில் ஃபெயில் ஆகிருக்கலாம், பட் நான் ஃபிட்னஸில் ஃபெயில் ஆகலைங்கிற விஷயத்தை கற்றுக்கிட்டேன். எதை வச்சு சொல்கிறேன்னா, அந்த ஃபோட்டோ பார்த்தேன். ஆக்சுவலாக நான் ஸ்டார்ட் பண்ணுறப்ப அப்படி தான் இருந்தேன். என்ன ஃபோட்டோனா இங்கே பாருங்கள். இந்த ஃபோட்டோ எக்ஸாக்டாக வந்து நான் ஜிம்முக்கு சேர்ந்து ஒரு 2 வீக்ஸ் இருக்குன்னு நினைக்கிறேன். அப்போ எடுத்த ஃபோட்டோன்னு நினைக்கிறேன். ஸோ அதுதான் இந்த ஃபோட்டோ. ஸோ இங்கேருந்து நான் இவ்வளோ தூரம் வந்திருக்கேன். அது பார்க்குறப்ப எனக்கு ஒரு விஷயம் தெரிஞ்சிச்சு. நான் வேணால் ஜிம்முக்கு வந்து கன்சிஸ்டண்ட்டாக ஒரு போகாமல் இருந்திருக்கலாம், இல்லை தேர் மேபி கேப்ஸ் இருந்திருக்கலாம். மேபி 1 வீக் இருந்திருக்கலாம், 2 வீக் இருக்கலாம், ஈவன் 2 மந்த்து கூட இருந்திருக்கலாம். பட் நாட் மோர் தென் தட். அதுக்கு மேலே நான் போனதில்லை. எப்படி இருந்தால் ஒரு டச் வச்சுக்கிட்டு தான் இருந்திருப்பேன். அப்படி பார்க்குறப்ப நான் வேணால் அந்த சீரீஸ்லாம் ஃபெயில் ஆகிருக்கலாம், பட் ஃபிட்னஸ் நான் ஃபெயில் ஆகலான்னு நினச்சிக்கிட்டேன். ஸோ இதுலேருந்து ஒரு 2 லெசன்ஸ் எனக்கு புரிஞ்சிச்சு. ஸோ கன்சிஸ்டன்சிங்கிறது வந்து ஒரு விஷயத்தை தொடர்ச்சியாக பண்ணுறதுனால கிடைக்கிறது. இன்னொரு விதமான கன்சிஸ்டன்சி நான் என்ன நினைக்கிறேன்னா, என்னோட பர்சனல் ஒப்பீனியன் நான் என்ன நினைக்கிறேன்னா, ஒரு விஷயத்தை கேப் விட்டு பண்ணாலுமே அதை தொடர்ச்சியாக பண்ணணும். நான் எக்ஸாக்டாக ஒரு 2 இயர்ஸாக இந்த விஷயத்தை தொடர்ச்சியாக பண்ணியிருக்கேன். தேர் மேபி கேப்ஸ் ஒரு 1 வீக் இருந்திருக்கலாம், 2 மந்த்து கூட இருந்திருக்கலாம். பட் நான் தொடர்ந்து அதை ஒரு பண்ணிகிட்டே வந்திருக்கேன். நான் வேணால் கரெக்டாக பண்ணாமல் இருந்திருக்கலாம், டயட்டில் ஏதாச்சும் மிஸ்டேக் இருந்திருக்கலாம், மேபி நான் ஒர்க் பண்ணுற ஃபார்மில் ஒரு மிஸ்டேக் இருக்கலாம், இல்லை நான் பண்ண ஒர்க் அவுட் செட்டு எதுவும் எல்லாமே மிஸ்டேக் இருக்கலாம். பட் நான் தொடர்ந்து அந்த விஷயத்துலேயே நான் நீடிச்சுக்கிட்டு வரேன். 2 வருஷமாக இதை பண்ணிக்கிட்டே வரேன். ஸோ அதுக்கான எனக்கு ரிசல்ட்டுன்னு நினைக்கிறது தான் இந்த ஃபோட்டோ. ஸோ இதில் ஒன்றும் பெருசாக ப்ராக்ரஸ் தெரியாது தான். மேபி உங்களில் சில பேருக்கு இது என்னடா இது ஒன்றுமே இல்லை, அப்படி அந்த ஃபோட்டோ மாதிரி தான் இந்த ஃபோட்டோ இருக்குதுன்னு நினைக்கலாம். பட் எனக்கு நான் என்ன ஃபீல் பண்ணுறேன்னா, நான் ஆரம்பித்தப்போ 2.5 kgயில் 2 சைடு வச்சு பெஞ்ச் ப்ரெஸ் பண்ணேன். 2 சைடு 2.5 kg வச்சு பெஞ்ச் ப்ரெஸ் பண்ணேன். ஸோ இப்போ பார்க்குறப்ப 10 kgs வரைக்கும் நான் போயிட்டேன். இந்த சைட் 10, இந்த சைட் 10 சொல்லி 20 kgs வரைக்கும் நான் பெஞ்ச் ப்ரெஸ் பண்ண முடியுது. அப்படி யோசிக்கப்போ ஒரு விஷயம் தெரிஞ்சு, நான் ப்ராக்ரஸ் பண்ணிட்டு தான் இருக்கேன். மேபி நான் வந்து அந்த மாஸ் ட்ரான்ஸ்ஃபர்மேஷன் அந்த மாதிரி விஷயத்த பண்ணாமல் இருந்திருக்கலாம். பட் நான் ப்ராக்ரஸ் ஆகிட்டு தான் இருக்கேன். நான் ஏதோ அந்த ஃபிட்னஸில் ஏதோ நான் ஒரு விஷயம் பண்ணிட்டு தான் இருக்கேன். ஸோ அப்படி பார்க்குறப்ப இன்னொரு விஷயம் என்ன எனக்கு தெரிஞ்சுன்னா, ஃபிட்னஸுங்கிறது வெறும் ஷார்ட் டேர்ம் கோல் இல்லை. ஸோ அது லாங் டேர்மாக ஒரு விஷயத்த பண்ணுறதுனால கிடைக்கும்.